ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு. ஆமாங்க, ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி தான் செய்ய போகிறோம். இது அப்படியே கொல கொலன்னு சூப்பராக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேசரிக்கு பார்த்திங்கன்னா அளவுகள் தான் முக்கியம். மேக்ஸிமம் எல்லாமே ஒரே கப்பில் அளவாக எடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் அதை எடுத்துக்கலாம். அதுலேயே ஒரு கப்பு நெய், இது பாதியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எந்தெந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவு வச்சிங்கன்னா அளவெல்லாம் கரெக்டாக வரும். உங்களுக்கு டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். எண்ணெயும் நெய்யும் காஞ்ச பின்னாடி அதில் முந்திரி போட்டு வறுக்கலாம். கிளம்பு காற்று வருது. இது கூட திராட்சை சேர்த்திக்கலாம். இப்போ திராட்சை சேர்த்த வேண்டாம். முந்திரி வறுபட்ட பின்னாடி திராட்சை சேர்த்துனா தான் இது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா திராட்சை ஃபஸ்ட்டே பபுனாட்டம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். திராட்சை ரொம்ப நேரம் வறுபட தேவையில்லை. இந்த மாதிரி உபுசுன்னு வந்த பின்னாடி திராட்சையை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பாதி எண்ணெயை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஆனால் ஸ்டார்டிங் லெவலில் எண்ணெய் தேவையில்லை. இது கூட எந்த கப்பில் நம்ம எண்ணெய் எல்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு ரவை. நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாத கிளறி விடுங்க. தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த கேப்பில் நீங்கள் எடுத்த அதே கப்பில் ஒரு 3.5 கப்பு தண்ணி எடுத்து மிதமான சூட்டில் இது பண்ணி வைங்க. கொதிக்க விட வேண்டாம். நல்லா சூடாகட்டும். கொதிக்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். ரவை வேகிறப்ப உங்களுக்கு அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகும். கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை அதில் ஊற்றுவோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறலாம். ஒரே டைமில் ஊற்ற வேண்டாம். எல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு. இதில் வந்து குங்குமப்பூ ஒரு 10 லீவ்ஸாட்டை போட்டு இருக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். கலர் பவுட்ரு போடல. குங்குமப்பூ போட்டிங்கன்னா அது நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ஆக்சுவலாக கேசருங்கிற அந்த குங்குமப்பூனால அந்த கேசரிங்கிற பேரே வந்துச்சு. இப்போ மீதி இருக்கிற எண்ணெயை இதில் ஊற்றி அதையும் கிளறி விடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா பார்த்து வந்துருச்சு கேசரி. ஊற்றி எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. மீதி இருக்கிற நெய்யும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதம் வந்த பின்னாடி சர்க்கரை நீங்கள் எடுத்த அதே அளவு கப்பில் ஒரு 3/4 கப்பு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணுன்னா 1 கப்பாக போடுங்க. அது கரெக்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் ஸ்வீட் மீடியமாக தான் சாப்பிடுவோம், அதனால் 3/4 கப்பு போட்டோம். இது வந்து எக்ஸாக்டாக இருக்கும். இன்னும் கம்மியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. நீங்கள் இது நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு தண்ணி பதம் மாதிரி ஆகணும். ஆனால் பின்னாடி மறுபடியும் இஞ்சி இந்த மாதிரி கெட்டியாக வந்த பின்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதில் சேர்த்து கிளறி விடுவோம். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் இந்த அல்வா பழத்தில் அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் ஆனாலும் இதே மாதிரி இருக்கும். கேசரி உங்களுக்கு கெட்டி ஆகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.